நம்மளோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போற மாதிரி, டெய்லி போற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா, அது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செடிய எடுத்து நீங்க மண்ல விதைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செடியோ, ஒரு விதையோ இத விதைக்கிறீங்கன்னா, தண்ணி ஊத்துனா வளரும். தண்ணி ஊத்தாம இருந்தா, அது கூடுதலா தண்ணி ஊத்துனோம்னா அழுகி போகும். வெயில் அடிச்சா காஞ்சு போயிரும். ஆனா, இதே தான் லைஃப். நீங்க என்ன விஷயம் நீங்க லைஃப்ல பண்றீங்களோ, அதுக்கு கவனம் செலுத்தலைன்னா உங்க லைஃப் நீங்க தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸ்மூத்தா போகுது, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், லைஃப்ல நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு முயற்சி டெய்லி நீங்க பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆனா அந்த முயற்சி நீங்க பண்ண மாட்டேன், என் வாழ்க்கை இப்படியே இருக்கு, நான் இருக்கிறத வச்சு நான் பண்றேன், நான் என்னோட லைஃபை நான் எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்க வாழ்நாள் முழுதும் வாழ்வை முடிக்கும் வரைக்கும் தோல்வி மாத்திரம் தான் உங்ககிட்ட இருக்கும். என்ன காரணம்னா, நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு செடிக்கு நீங்க தண்ணி ஊத்தி வளர்த்தா அது வளரும். ஆனா அதிகமா தண்ணி ஊத்தினாலும் அழுகி போயிடும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா அதுக்கு அட்ஜஸ்டா நம்ம வாழ்றோமான்னு பார்த்தா கிடையாது. நம்ம ஏதாவது முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றதுக்கு காரணமே, நீங்க ஒரு படிக்கிறீங்க ஸ்கூல்ல, இன்னைக்கு ஸ்கூலோ காலேஜ்ல நீங்க படிச்சு பண்ணிட்டு இருக்கிற ஒரு லெசனை நீங்க ஒரு மாசமா படிக்காம விட்டீங்கன்னா அந்த ஒரு மாசம் கழிச்சு சில நேரம் ஞாபகம் இருக்காது. உங்க ஸ்கில் செட்டை நீங்க டெவலப் பண்ணி கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணிருப்பீங்க. ஆனா அது முயற்சி பண்ணி அது இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு பார்த்தா பண்ணாதனால என்னவோ லாஸ்ட்ல மறந்து போயிடும். இப்படி நிறைய விஷயங்களை நீங்க முயற்சி பண்ணாம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்னா காணாம போயிடுவீங்க, நீங்க இருக்கவே மாட்டீங்க. இதுக்கெல்லாம் மெயினா மூல காரணம் என்ன நினைச்சீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற பயம், வாழ்க்கையை நினைச்சு பயம், ஒரு தீய பார்த்தா பயம், பாம்பு கொத்திரமான ஒரு பயம், இப்படி நிறைய விஷயத்த நம்ம உதாரணமா பார்த்து பயந்த சில சுபாவங்கள், இருட்ட பார்த்தா பயம், மெயினா இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பயந்து சைக்காலஜியா நம்ம அஃபெக்ட் ஆனதுனால நம்ம எதை பார்த்து பயப்படுறோன்றதும் வாழ்க்கை மொத்தமா நினைச்சு பயப்படுறதுனால எந்த முயற்சி பண்ணாதனால நம்ம வாழ்க்கையில அப்படியே இருக்கிறது ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு பிரச்சனையும் வரலன்னு நினைக்கிறீங்க, எந்த முயற்சி பெரிய லெவல்ல போலேனாலும் நான் இப்படியே இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. ஆனா இருக்கிறதுலே மகா தப்பு. நீங்க ஏதாவது ஒரு சின்ன முயற்சியாவது டெய்லி நீங்க பண்ணீங்கன்னா மாத்திரம்தான் அதுக்குன்னு ஒரு ரிசல்ட் அது டைம் ஆஃப் பீரியட்ல வரும். ஆனா எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன், எப்படியுமே இருக்க மாட்டேங்க, இப்படியே ஒரு மந்தமா இருப்பீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லா மந்தமா தான் இருப்பீங்க தவிர வெற்றி அடைய மாட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா 2013 ஒரு 14 அதுல நான் படிச்ச ஒரு விஷயம், யூகேல பாத்தீங்கன்னா ஜெனட் ஜெயின் சொல்லி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நல்ல கப்பிள்ஸ், நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க, எந்த பிரச்சனைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க போனதில்லை. ஆனா அந்த ஆர்டிக்கல் நான் பிபிசி அந்த ஆர்டிகல்ஸ்ல நான் படிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அவர் திடீர்னு ஒரு நாள் சூசைட் பண்ணிட்டாரு. சூசைட் பண்ணதுக்கு என்னடான்னு போய் வீட்டுல செக் பண்ண பார்த்து ஒரு நோட்ஸ் அந்த இது கிடைக்குது, போலீஸ் விசாரணை நடக்குது. அந்த நோட்டை எடுத்து படிச்சு பார்க்கும்போது ஒன்று சொல்றாங்க, அதுல எழுதியிருக்கிறது மெயின் என்னன்னா, என் வீட்டு பக்கத்துல என் வீட்டு அந்த சவுறு ஒட்டி அந்த வீட்டு காம்பவுண்ட்ல ஜாப்பனீஸ் சொல்லி ஒரு செடி சம்பந்தமா வளர்ந்துருக்கு. அந்த செடி இருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்க முடியாது அப்படின்றது ஏதோ ஒரு பயத்தினால அவர் அதை பார்த்தா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு விற்க முடியாது, லைஃப்ல நம்மளுக்கு கஷ்டம் வந்துடும், அதனால நம்ம சூசைட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. சூசைட் பண்றதுக்கு முன்னாடி வைஃபையும் கொண்டுட்டாரு. ஏன்னா அவங்கள இருந்து பினான்சியலா அவங்க கஷ்டப்படுறதோட அவங்களையும் நான் கூட்டிட்டு போகணுன்றது சூசைட் நோட்ல எழுதி அவங்களை கொண்டு இறந்துடுறாரு. அப்போ இதுல மெயினா அந்த சொல்ல வர்றது என்ன சொல்ல வராங்கன்னா, அவருக்கு மெயினா இதுல தெரியுது பயம் தான், இன புரியாத பயம். அவர் பண்ணது ஒரு சைக்காலஜி இதுக்கு போயிருந்தாருன்னா நிச்சயமா ரெக்கவர் ஆயிருக்கலாம். இவர் சின்ன ஒரு செடியை பார்த்து பயந்ததுல லைஃபே 2 பேர் லைஃபே போச்சு, சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அப்போ காரணம் என்னன்னா, லைஃப்ல ஒரு பயம், இன புரியாத ஒரு பயத்தினால வாழ்க்கையே முடிக்கிற லெவலுக்கெல்லாம் போற நிறைய பேர் உலகத்துல நிறைய செய்திகள் இருக்கு. இது மாதிரி நீங்க லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, எதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா பயப்படுறதுனால வாழ்க்கையில முன்னேறவே மாட்டேங்கிறீங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்க, யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. லைஃப்ல பயத்தினாலே எனக்கு ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கணும் ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா மாத்திரம்தான் அதுல ஒரு தோல்வியோடு, அந்த தோல்வியில ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா வச்சு நெக்ஸ்ட் நீங்க அதை பண்ணும்போது, இதே பிசினஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபெயிலியர்ஸ் வராது. இதை தான் அவங்க பண்ண சொல்றாங்க. ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணி பயப்படாம சில விஷயங்கள் பண்ணாம தான் ஜெயிக்க முடியும். நிறைய பிசினஸ் பீப்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு இப்போ
பார்க்குற ஒரு நல்ல லைஃப் தான் உங்களுக்கு தோணும். ஆனால் அவங்க லைஃப்பில் கஷ்டப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் யார் வேணும் எந்த ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கோங்க, எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு தோல்வியும் அவங்களும் பயந்துருப்பாங்க. ஆனால் பயந்துட்டு உட்காராம ஒரு முயற்சின்ற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இந்த இதில் நான் சொல்ல வர்றது, நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அது நீங்கள் வெற்றி அடைகிறீங்களோ தோல்வி அடைகிறீங்களோ ரெண்டாவது பட்சம், ஆனால் ஏதாவது பண்ணிருங்க. இன்னைக்கு நீங்கள் லைஃப்பில் வந்து சாதாரணமாக இருக்கணும்னு நினைச்சாலும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முயற்சி, புது விஷயங்கள் தேடுதல் இருக்கணும்ன்றதான் என்னோட விஷயங்கள். தேடாம நீ இப்படியே லைஃப்ல இருந்தீங்கன்னா அடுத்து வர உங்க ஜென்ரேஷனும் சரி, நீ பார்க்க போற உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள்ஸும் சரி, நீ உங்களை மாதிரி மந்தமான சூழ்நிலைகள் தான் எல்லார்ட்டையும் இருக்கும். ஏன்னா உங்களையே பார்த்து சில பேர்லாம் வந்து இன்ஸ்பயர் ஆனவங்க, அவங்களும் அதே மாதிரி லெவல் போகும்போது டோட்டலா நீங்க சொசைட்டியே வந்து இந்த இதை கொண்டு போய் சேர்க்கறதுனால என்னன்னா ஓவரால் இது மென்டலி டிஸ்டர்ப் தான் ஆகும். பெட்டர் நீங்க முதல்ல சேஞ்ச் ஆகும். இண்டிவிஜுவல்ஸ் வந்து சேஞ்ச் ஆனாங்கன்னா இதுல வந்து நீங்க வந்து உங்களை பார்த்து யாரும் இன்ஸ்பயரா பெருசாகணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைலோ, ஒரு உங்ககிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான வேர்டை முடியும் பண்ணலாம். இன்னைக்கு தோத்துட்டேன் நாளைக்கு ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். இப்பதானே நான் தோத்துருக்கேன், நிச்சயமா நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஜெயிச்சிருவேன், சில விஷயங்களை நான் மாத்தம் பண்ணினா நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள். நீங்க எது வேணா வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து பைக் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நடந்து போனாலும் நான் ஏதாவது நான் செய்ய முடியும்னு யோசிங்க. கார் இருந்தாதான் நான் வந்து டிராவல் பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்காம ஒரு பஸ்ல போயாவது நான் சில விஷயங்களை நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கணும். நான் ஃபிளைட்ல தான் போவேன் அப்படின்றத விட ட்ரெயின்ல டிராவல் பண்றதுன்றது வச்சு அதுல ஏதாவது டைம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க உங்களால அந்த லேட்டா போய் அந்த இடத்துல சில விஷயங்களை சாதிக்க முடியும்ன்றது நினைப்புல வாங்க. இருக்கிறத லைஃப்ல வச்சுட்டு நம்ம ஜெயிக்கணும்னு தான் நினைக்கணும். என்கிட்ட இல்ல, எனக்கு அதனால பயமா இருக்கு, நான் செஞ்சா தோத்துருவேன், இந்த இன்வெஸ்ட் பண்ணா இப்படி ஆயிடுவேன், யாராவது என்னை இப்படி ஏதாவது சொல்லிடுவாங்க, சொந்தக்காரங்க சொல்லிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுவாங்க, சொசைட்டி என்னை எப்படி பார்க்கும், இவங்க எப்படி பார்ப்பாங்க, அவங்க இப்ப எப்படி பார்ப்பாங்க, அடுத்தவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க தோத்து போயிடுவீங்க. உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும், நீங்க ஏதாவது மாற்றம் ஆகணும், நீங்க ஏதாவது சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல நீங்க இப்ப இருக்கிற நிலைமைய நல்லபடியா வச்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெய்லி முயற்சி பண்றத கைவிடாதீங்க. முக்கியமா பயத்தை உங்க மனசுல இருந்து இந்த குப்பைக்குள்ள போட்டு வைக்காதீங்க. எதெல்லாம் போட்டு வைக்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் பார்த்த ஒரு விஷயங்கள், நம்ம பிறந்ததுல இருந்து வளர்ந்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ்ஸ் வந்து உள்ள இருக்கும். அந்த நெகட்டிவ்ஸை நினைச்சு பார்க்கறதோட அதுல இருந்து பாசிட்டிவான வார்த்தையில ஏதாவது செய்ய முடியுமா, எனக்கு ஒண்ணும் இல்ல நான் ஜெயிப்பேன் அப்படின்றத நினைப்பிலையாவது வாங்க. நிச்சயமா உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டூல், சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். அதை வச்சு புடிச்சிட்டு நம்ம எந்திரிக்கிறதுக்கு வழியா பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து எனக்கு வரவே வராது, செய்யவே முடியாது, எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா இல்லைன்னு தான் உங்ககிட்ட இருக்கும். என்னால முடியும், பண்ண முடியும்னா முடியும்னு சம்பந்தமான சில விஷயங்கள் ஒன்னாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில், இன்னைக்கே வரும்னு நான் சொல்ல மாட்டேன், ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வரும்ன்றத நீங்க யோசிச்சுட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு தான் என்னோட முக்கியமான வேண்டுகோளா இருக்கு. நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணுங்க, ஒவ்வொரு செகண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க உங்களோட ஃப்ரீ டைம் தவிர ஏதாவது ஒரு விஷயம் யோசிக்கிறதோட நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. சில விஷயங்களை வந்து எக்ஸிகியூஷன் நீங்க பண்ணி பார்த்தா மட்டும் தான் ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் வச்சாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா வச்சு நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு தோணும் போது அந்த ஃபெயிலியர் இருந்தாலும் நீங்க சக்சஸ் போறதுக்கு ஒரு லெவல், ஒரு கேட் ஓபன் ஆகும். அந்த கேட் ஓபன் ஆனா அதுக்குள்ள போகும்போது உங்களுக்கு ஒரு எல்லா சேஞ்சஸ் நடக்கும். இந்த சயின்டிபிக் நீங்க ரிசர்ச் பண்ணவங்க அத்தனை பேர் தான் நீங்க ஆர்டிக்கலை படிச்சீங்கனாலும் அவங்க ஒரு தடவை 2 தடவை 1000 தடவை தோத்து போயிருக்காங்க, 10,000 தடவை தோத்து போயிருக்காங்க. ஏன் அரசர்கள் வந்து போர் எடுத்து பல இடத்துல தோத்து போய் அட்லாஸ்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க எந்த இதுல பார்த்தாலும் மோட்டிவேஷனோ எந்த ஆர்டிகல்ஸ் பார்த்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் டைம்ல அட்டம்ல ஜெயிச்சது ரொம்ப ரேர் கேஸா இருக்கும். நிறைய பேர் தோத்து ஜெயிச்சிருக்காங்க. நீங்க ஜெயிச்சதை மாத்திரம் தான் நீங்க பாக்குறீங்க. நம்மளுக்கு அது அவங்க ஜெயிச்சுட்டாங்க நம்ம ஜெயிக்க முடியலன்னு. ஆனா அவங்களுக்கு முன்னாடி கடந்து வந்த பாதையை ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க கேட்டு பாருங்க. அந்த பெயின் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க பறது வந்து ஒண்ணுமே இல்லை, நம்ம முயற்சி பண்ணலாம், நம்மளும் இதுக்கு மேல கஷ்டப்பட்டு வரலாம்னு உங்களுக்கு தோணும். அதனால ட்ரை பண்ணுங்க. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்னவா இருக்கிறீங்க, என்ன யோசிச்சுட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த செகண்ட்ல ஏதாவது மாற்றம் வந்திருக்கும்ன்றது எனக்கு நம்பிக்கை. அப்படி வந்துருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போகும், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.